உபயோகப்படுத்த அது என்ன செய்யுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அது கொஞ்சம் அதனுடைய வல்லமையை இழக்க தோணும் இல்லைங்களா? அதனுடைய பலன் குன்றி போகும். நாம என்ன செஞ்சிருவோம், அதுக்கு ஒரு கார் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த காரை கொண்டு போய் சர்வீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து என்ன பண்ணுவாங்க, ஆயில் எல்லாம் மாத்தி அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டு என்ன பண்ணுவாங்க, இன்னும் நல்லா ஓட ஆரம்பிச்சிடும். ஆகவே அதை ஒரு சர்வீஸ் பண்றது நம்முடைய வழக்கமாக இருக்குது. அதே போலதான் எந்த ஒரு பொருளையும் உபயோகப்படுத்துவதற்கு முன்பதாக அதை சரியாக பராமரித்தமானால் அது நமக்கு நல்லா ஓடும், நமக்கு நல்ல பலன் கொடுக்கறதாக இருக்கு. எங்கேயும் போய் என்ன செஞ்சிடாதுங்க, காரை நல்லா பராமரிக்கணும், எங்கேயா போய் பாதியில போய் நின்றுட்டு என்ன பண்ணக்கூடாது, சர்வீஸ் சென்டருக்குலாம் ஃபோன் பண்ணி ஐயா நான் பாதியில நிக்கிறேன் வேற ஏதாவது இருக்குமா, ஒட்டி ரெட்டி செலவெல்லாம் நமக்கு என்ன செய்யுங்க, நமக்கு வந்து விடும். ஆகவே நீங்க ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னா இந்த டிவிஎஸ் கம்பெனில ஒரு டியூப் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டீசல் டியூப் இருக்குன்னு வச்சுங்க, அது எவ்வளவு தூரம் எத்தனை நாள் வச்சிருக்கிறோம், அல்ல எத்தனை கிலோமீட்டர் வரல அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு வச்சிருந்தாங்கன்னா அந்த கிலோமீட்டருக்கு அப்புறம் அதை பிடிங்கிடுவாங்க. அது நல்லாவே இருக்கும், ஆனா எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, புதுசா மாத்திடுவாங்க, அதை வச்சுக்க மாட்டாங்க. ஆனா நாங்க பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுவாங்க, ஸ்பேர் ஒண்ணு கையில வச்சிருப்போம், அது எப்ப கிழியுதோ அப்பதான் என்ன பண்ணுவாங்க, அதை மாத்துவோம். அப்ப என்ன பண்ணுவோம், அது கிழிஞ்சுன்னா கொஞ்ச நேரம் நின்னுக்கணும், 1 மணி நேரம் பிரேக் டவுன் ஆகும். அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரீஃபண்ட் பண்ணணும். இப்படி எல்லாம் என்ன ஆகுங்க, மாறி போனதுக்கு அப்புறம் அதை மாத்துவோம். ஏன் மாத்தலன்னு சொன்னா என் வண்டி இடையில எங்கேயும் நிக்க கூடாது. ஆமே, என் வண்டி எங்கேயுமே ஆமா நிக்க கூடாது. அதே போலதான் சபைகள் என்ன ரிப்பேர் வேணாலும் இங்க நடக்கலாம், சபைகள்ல என்ன வேணாலும் தாக்கங்கள் இருக்கலாம், என்ன வேணாலும் பலவீனங்கள் இருக்கலாம். ஆனா இங்க இருந்து போற வண்டி உலகத்துல எப்படி ஓடணுங்க, ஆற்றல் உள்ளதாக ஓட வேண்டும். இங்க என்ன வேணாலும் பலவீனமா இருங்க, சோர்வுகளா இருங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா வெளியில ஓடும் பொழுது நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளால் வல்லமையா நீங்கள் ஓடும் பொழுது மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அதுதான் சாட்சியா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். பிரசங்கி எழுதின புத்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை. பிரசங்கி 10வது அதிகாரம் 10வது வசனம். இருப்பு ஆயுதம் மழுங்களாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு என்ன பண்ணுங்க, ஞானமே பிரதானம். அப்படின்னா என்ன சொல்லிருக்கு, எப்பா ஒரு கோடாலி வச்சிருக்கேன்னு சொன்னா நீ வெட்டிக்கிட்டே இருக்கலாம், ஆனா அது என்ன பண்ணாதுங்க, வெட்டுப்படாது. அப்ப என்ன பண்ணணும், நீ வெட்டுவதற்கு முன்பதாக அதை என்ன பண்ணணுங்க, கொஞ்சம் தீட்டணும், அதை நீ கொஞ்சம் ஷார்ப் பண்ணணும். அப்படி நீங்க ஷார்ப் பண்ணுனாதான் அது என்ன ஆகுங்க, நல்லா வெட்டும். ஆகவே இந்த ஷார்ப் பண்றதுக்கு என்ன தேவையா இருக்குன்னு சொல்லியிருக்கு, என்ன ஞானம் வேணும். அப்போ நாம என்ன நினைக்கிறோம், ஷார்ப்பா இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த ஷார்ப்பா நினைக்கிறதுக்கு நமக்கு தேவையான ஒன்று இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனக்கு ஆயுதம் இருக்கு, கோடாலி இருக்கு, நான் நினைக்கிறேன் இதை தீட்டணும், இது வெட்ட மாட்டேங்குது தெரியுது. ஆனால் எனக்கு ஞானம் இருந்தால்தான் இந்த கோடாலி வெட்டுவதற்கு பலனற்று இருக்கிறது, அது மழுங்கலா இருக்கிறது, இதை நான் வெட்டும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இதை தீட்ட வேண்டும் என்கிற ஒரு ஞானம் இருந்தால் மட்டுமே அந்த வேலையை நான் சரியால் செய்ய முடியும். அல்லேலூயா. அதை யோசிக்கிறது தான் ஞானம். புரியுதுங்களா? தலைகள் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு விளங்க வைக்கிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஆண்டவரே விதைகளாக ஆண்டவரை பலன் கொடுக்கத்தக்கதாக இருக்க கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆகவே ஒரு காரியத்தை நாம் செயல்பட வேண்டுமானால் ஞானம் தேவையாய் இருக்கிறது. என்னுடைய கோடாலி மணிக்கு போய்விட்டது, என்னுடைய ஆயுதம் மணிக்கு போய்விட்டது, நான் உபயோகப்படுத்துகிற ஒரு பொருள் அது பலனற்று மங்கி போயிருக்கிறது, அதை ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எனக்கு தேவை அறிவு. அதை நான் எப்படியாக பயன்படுத்த விரும்புகிறேன், எப்படியாக அதை சீர் செய்ய விரும்புகிறேன் என்கிற ஞானம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த ஞானம் என்றால் என்ன? நம்ம பொதுவா அறிவுன்னு சொல்லிடுவோம் இல்லைங்களா? அப்படித்தானே? அறிவு, ஞானம் என்றால் அறிவு என்று சொல்லிவிடுவோம். அப்ப அறிவு என்றால் என்ன? அப்ப எங்கேயோ போய் என்ன பண்ணிடுதுங்க, கேள்வி நிக்கிறதே தவிர அதுக்கு பதில் என்ன செய்யலங்க,
இல்லை. ஆனால் வேதம் என்றைக்குமே கேள்வியோடு நிற்பதல்ல, அது பதில் சொல்லக்கூடியதா இருக்கிறது. வாசிக்கலாம். நீதிமொழி எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப உன்னிடத்தில் சொல், வாசிக்குமா. மூட ஞானத்தையும் அசட்டை பண்ணுகிறான். போதுங்களா? அப்ப என்ன பண்றாங்க? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ நான் ஒருவருடைய ஆயுதத்தை தீட்ட வேண்டுமானால் ஞானம் தேவையாக இருக்கிறது. இந்த அறிவு எனக்கு எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுதலிலே வருகிறது. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் என்னங்க? கர்த்தருக்கு பயப்படுறோமா? ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, நான் பிதாவானால் பயம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு கொடுக்கிற கனம் எங்கே? அவன் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு நம்ம பயப்படுறோம்? நம்ம கடவுள் அப்பா பிதாவை நினைக்கிறோம், அவருக்கு என்னது நம்ம பயப்படணும் இல்லைங்களா? அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, ஞானத்தை வேண்டுமானால் நீ கடவுளுக்கு பயந்துதான் ஆக வேண்டும். அப்போ இந்த பயத்துக்கான விளக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீதிமொழி எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 - 6 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். ஒருவர் வாசிங்க. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து, உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து, இதயத்தை புத்திக்கு அமைப்பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதியர்களை தேடுகிறது போல் தேடுவாயாக. அப்போது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். வேதத்தில் வாசி பார்க்கிறோம், ஞானத்தை தர்றாரா? இது எப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த 3 - 4 வசனங்கள், 2 வசனத்தை மட்டும் நீங்க வாசிங்க. ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா வாசிங்க. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. நீதிமொழிகள் 2 3வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் மட்டும். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அது வெள்ளியை போல நாடி புதையலை தேடுகிறது போல தேடி தேடுவையாகில். இப்ப பாருங்க, அது என்னென்ன இருக்கு பாருங்க. முதல்ல ஏற்றுக்கொண்டு இருக்கும் இல்லீங்களா? இருக்குதா? ஏற்றுக்கொண்டு இருக்கா? அப்புறம் கட்டளைகளை பத்திரப்படுத்தி இருக்கா? வாசிங்க அந்த வசனத்தை. முதல்ல ஏற்படுத்திங்கிறது வாசிங்க. ஏற்றுக்கொண்டு டபடபடபன்னு ஓட வேண்டாம். நம்ம டபடபன்னு ஓடுறதுனாலதான் நம்ம சில காரியங்கள் நமக்கு என்ன செய்யலங்க, உள்ள பதியமான. முதல் காரியம், அப்போ வேத வசனங்களை முதலாவதாக ஏற்றுக்கொள்ளுகிறது. இதுதான் பயம். பயத்தினுடைய அந்த ஞானத்தினுடைய ஆரம்பம் என்னன்னு கேட்டா, அந்த பயம் எப்படி வருகிறதா? முதல்ல வசனத்தை ஏற்றுக்கொண்டு உன் கட்டளைகளை நீ என்ன பண்ணுங்க, பத்திரப்படுத்தி. அப்படின்னு என்ன அர்த்தங்க? மனப்பாடம் பண்ணிக்கன்னு அர்த்தம். வசனம் எங்க மனப்பாடம்? பாட்டு ஞாபகம் இருக்கும் தெரியுங்களா? ஒரு பஸ்ல போடும்போது பழைய பாட்டு ஏதாவது போட்டான்னு வச்சுங்க, நமக்கு அப்படியே வாழ்க்கையில என்ன பண்ணுங்க, ஆமா ஆமா அந்த டைமர் மாதிரி நமக்கு பின்னாடி போயிடும். உடனே அந்த பாட்டு என்ன பண்ணுங்க, அப்படியே அறியாம பாடிடும், முழுசும் பாடிடுவோம் இல்லையா? அது எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆமா. அப்ப பைபிள் மட்டும் ஏன் ஸ்டோர் ஆக மாட்டேங்குது? அதை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் அந்த அளவுக்கு என்ன செய்யலங்க, பைபிளை நேசிக்கணும். அப்படி நேசிச்சா நமக்குள்ள என்ன செஞ்சிருங்க, ஒரு முறை எல்லாம் 2வது முறை படிக்கும்போது நமக்கு மனதில் வந்துடும். சரி, அது என்ன பண்ணுங்க, உங்க இருதயத்துல பத்திரப்படுத்தி கொண்டு மனப்பாடம் செய்து கொண்டு அதை வான்னு கூப்பிடணும். ஆண்டவரே எனக்கு ஞானம் தேவை, என்ன செய்யணும் சொல்லுங்க ஆண்டவரே, வா என்று கூப்பிட்டு சத்தமிட்டு அழைத்து வெள்ளியை போல நாடி. வெள்ளி எங்க இருக்கும்? பீரோக்குள்ள இருக்கும். அது உங்க வீட்டுல இருக்கும் பொழுது. ஆனா வெள்ளி கீழே இருக்கும்போது என்ன பண்ணுங்க, ஆமா பூமிக்கு அடியில போட்டு அலசி கிளசி என்ன பண்ணுங்க, தேடி கண்டுபிடிக்கணும். ஆமா, வெள்ளியை போல நாடி புதையலை போல தேடி. பாருங்க எப்படி எல்லாம் போட்டிருக்காங்க. புதையலை போல தேடி தேடுவாயாகில் கர்த்தருக்கு பயப்படுதுகள். இந்த மாதிரி நீ செஞ்சினா
கர்த்தருக்கு பயப்படுதல் என்று உணர்ந்து தேவனுடைய அறிவையும் என்ன செய்வாங்க? கண்டடைவாய். அப்ப என்ன பண்ணுங்க, நமக்கு அறிவு தீட்டணுங்கிற அறிவு வரணும்னு சொன்னா, அந்த ஞானம் வரணும்னு சொன்னோம்னா, இந்த மேற் சொன்ன காரியங்கள் வசனம் அது உள்ள இருக்கணும், அது பத்திரப்படுத்தணும், அதை தேடணும், அதை என்ன பண்ணணுங்க, ஆண்டவருக்கு என்ன செய்யணுங்க, பயன்படுத்தணும். இப்படி ஒரு காரியங்களை வேதம் சொல்கிறது. இதுதாங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நாம நினைக்கிறது வேற. ஐயோ ஆண்டவர் அதெல்லாம் ஒண்ணு அப்படியெல்லாம் ஒன்னும் பயப்பட சொல்லல. நீ வசனத்தை கேளுப்பா சொன்னீங்களா. ஒரு அன்பா இருந்தால் கட்டளைகளை கை கொள்ளும். அவ்வளவுதான். ஒரு ஆண்டோட்ட அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு காவடி எடுக்கிறதும் நடப்பாத போறதும் தென்னம்புல வைக்கிறதும் எல்லாம் கிடையாதுங்க. அன்பா இருக்கிறதுனா அன்பா இருக்கிற என் வசனத்தை கை கொண்டா போதும், அவ்வளவுதான். நம்ம அதுக்கெல்லாம் ஒன்னும் பெரிய சீர் சிறப்பெல்லாம் ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை. ஆண்டவரே உன் மேல அன்பா இருக்கிறேன், எப்படியா தெரியும்? இந்த வசனத்தெல்லாம் கீழ்கொள்றேன் ஆண்டவரே, அதுதான் அன்பு. அப்படிதான் என்ன செய்யணும், நாம ஆண்டவருக்கு பயப்படுதல் என்பதை மேலே சொன்ன அந்த வசனத்தை மீண்டுமாய் நீங்கள் வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அது உங்களை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த ஞானம் எப்படிப்பட்டது? இவ்வளவு தூரம் அறிவு இருக்கு, புத்தி இருக்குன்னு சொல்றாங்களே, இது எப்படிப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:11 எடுத்து வாசிங்க. இப்ப எப்படி இருக்கு? முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. அப்ப நம்ம எதை தேடுவோம்? ஞானத்தை தேடுவோம், முத்தை தேடுவோமா? நல்லது. ரட்சிக்கப்பட என்ன பண்றது? இச்சிக்கப்படத்தக்கவைகள்லாம் அதுக்கு நிகரல்ல. நம்ம பூமியில எதெல்லாம் ஆசைப்படுறோமோ, எதெல்லாம் நேசிக்கிறோமோ, இதை காட்டிலும் எது பெருசுங்க? ஞானம் பெருசு. அதெல்லாம் சொல்லிருக்கு. அழகுள்ள ஸ்திரீனுடைய மூக்குத்தி எப்படி இருக்குமாங்க? வசனம் ஞாபகம் இருக்கா? அதான் எப்படி பண்ணிட்டு இருக்கு. அது பன்றியின் மூக்கத்திலுள்ள மூக்கத்திக்கு சமம் போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? மதிகேடான அழகுள்ள ஸ்திரீ எப்படி இருக்கு? பன்னியின் மூக்கில் இருக்கிற மூக்குத்திக்கு சமமா இல்லைங்களா? அதனால நம்ம ரொம்ப அதிகமா நம்ம வச்சிருக்கிறோம். அது செல்வம் இருக்குது, இதெல்லாம் எனக்கு நிறைய இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் உன்கிட்ட இருக்குப்பா, ஞானம் இருக்கா? அதுதான் தேவை. உனக்கு அறிவு இருக்குதா அப்படிங்கிற ரொம்ப கொஞ்சம் கொலைக்கலா சொன்னோம்னா, அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ எனக்குள்ள இருக்கிறது முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றது. ஞானம் அறிவு என்பது முத்துக்களை பார்க்கலும் அதிகம் உள்ளது. அதுதான் எனக்கு ஆண்டவர் தரேங்கிறாரு. அது ஒரு படிப்பினாலே மாத்திரம் வரவில்லை. படிப்பு எல்லாமே தெரியும். இன்னைக்கு எத்தனை பேர் படிக்கிறாங்க, எத்தனையோ பேர் ஞானமா இருக்கிறாங்க, ஆனா செயல்படுகிறதுல நமக்கு என்ன செய்யறாங்க? சரியான முறையில செயல்படல. ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை சொல்றேன். நல்லா படிக்கிறாங்க, நல்ல கான்வென்ட்ல படிக்கிறாங்க, நல்ல இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறாங்க. நீங்க எத்தனை பேர் பஸ்ல போயிருக்கீங்களோ தெரியல, இந்த பையில பேக் கொண்டு வரும்போது எத்தனை பேர் இடிச்சுட்டு போவான்? யாரை பத்தி கவலைப்பட மாட்டான். அவன் பாட்டு பேக்க போட்டு தடப்பட இடிச்சுட்டு போய் உட்கார்ந்து இருப்பான். அவனுக்கு என்ன இல்ல? படிப்பு இருக்கு. அப்ப அந்த அறிவு எங்க போச்சு? அப்ப அதுதான் ஞானம். எந்த இடத்துல யாருக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கணும், அதுதான் ஞானம், அதுதான் அறிவு. படிக்கிறது அறிவு இல்ல, அது புத்தி. எதெல்லாம் தெரிந்து கொள்கிற காரியங்கள். சோத்திரம். வாசிங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம். உத்தமமானது நிகழல்ல. தீர்க்காயுசும். அது வலது கையில் என்ன இருக்குங்க? தீர்க்காயுசும். அது இடது கையில் என்ன இருக்குங்க? நீ ஞானமா இருந்தீனா ஒரு கையில உனக்கு என்ன இருக்குங்க? நல்ல ஆயுசு இருக்குதா. இன்னொரு கையில என்ன இருக்குங்க? செல்வம் இருக்கிறது. எதுக்குங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற காரியங்கள். அப்ப ஞானங்கிறது எவ்வளவு விலையேற பெற்றது பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த அறிவு எவ்வளவு காரியங்களை கொண்டு வருகிறது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 33வது வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். அப்ப இதுதான் சொல்லிருக்கு. அவன் எதுக்குமே பயப்பட மாட்டான், ஆபத்துக்கு என்ன செய்ய மாட்டான், பயப்பட மாட்டான், அமைதியா இருப்பான். அப்படின்னு என்னன்னா, நமக்கு முன்னாடி ஒரு பெரிய மரணமே வந்தா என்ன செய்ய மாட்டாங்க. ஆமா, கர்த்தர் கொடுத்த யோபுடைய வாழ்க்கையில பாத்தீங்களா,
எல்லாத்தையும் ரெடியா இருக்காரு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நான் நிர்வாணியா வந்தா நிர்வாணியா போறேன். ஆனா நம்ம என்ன சொல்லுவாங்க அன்னைக்கு, ஐயோ நான் எப்படி விட்டுட்டு போவேன் அப்படிங்கிற ஒரு நினைவிலே இருக்கிறான். அதனால சொல்றாங்க, அவன் ஆபத்துக்கு பயப்படாமல் அவன் அமைதியா இருக்கிறவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறான். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 19-20. இப்ப ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை உண்டாக்கினார் என்று சொல்லும் பொழுது இந்த வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்க. கர்த்தர் ஞானத்தினாலே பூமி அஸ்திபாரம், அறிவினாலே தேவன் என்ன பண்ணாருங்க, அஸ்திபாரப்படுத்தினார். இன்னும் ஏன் இப்படி உண்டானுச்சுன்னு யாருக்குமே தெரியல. மனுஷனுடைய உள்ளுறுப்புகளை நிறைய ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன். ஏன் இப்படி வேலை செய்யுது என்னன்னு என்ன செய்யலங்க, தெரியவே இல்லை. ஒரு சுரப்பி எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இந்த சுரப்பி கரெக்டா இருக்கு. மாறி என்ன செய்யலங்க, நம்மள்ட்ட இல்ல. காது கரெக்டா தான் இங்க வச்சிருக்கிறாரு, வேற எங்கேயும் என்ன பண்ணலங்க, வைக்கல. இல்ல வேற இடத்த அப்படி இருக்குங்க, அசிங்கமா இருக்கும் இல்லையா. அப்ப தெரியும் என் பிள்ளைங்க எல்லாம் அழகா இருக்குன்னு தெரியும். அதனாலதான் காதை 2 பக்கத்துல அழகா படைச்சிருக்காரு, மூக்க நடுப்புற ஒண்ணா படைச்சிருக்கிறாரு, நம்மள அழகா தான் படைச்சிருக்கிறாரு. ஆனால் அது எதற்கு தேவை, அது அறிவை கொண்டு வருகிறது. அப்ப ஆண்டவர் ஞானம் உள்ளவர், சர்வ ஞானி, அவர் எல்லாவற்றையும் அறிவுடையவராய் இருக்கிறார். அப்ப அந்த ஞானம் என்பதுதான் ஒரு மனிதனுக்கு தேவை என்பதை ஆண்டவர் என்ன பண்றாங்க, தன்னுடைய சாட்சியை அறிவிக்கிறத பார்க்கிறோம். நீதிமொழிகள் எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1-6. ஞானம் தன் வீட்டை கட்டி, இப்ப பாருங்க, ஞானம் வீட்டை கட்டுதான். அது 7 தூண்கள் என்ன செய்து சித்திரம் தீர்த்து அடித்து வார்த்து வைத்து ஆயத்தப்படுத்தி அனுப்பி கூப்பிட்டு புத்தியீனனை நோக்கி எவன் பேதையோ அவன் என்னிடத்தில் வரக்கடவன், நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து பானம் பண்ணுங்கள், வேதமை விட்டு, அறிவில்லாத காரியத்தை விட்டு நீ விலகுப்பா, நீ என்ன தேடுன்னு சொல்லி வேதம் சொல்லி கொண்டு இருக்கிற. வாசிமா தொடர்ந்து. அப்பொழுது பிழைப்பீர்கள், புத்தியில் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. அப்ப என்ன சொல்ற, என்னடா வாப்பா, நான் உன்னை பேதையை விட்டு உனக்கு முட்டாள்தனத்தை விட்டு நான் விளக்க வைக்கிறேன். நான் என்ன பண்றேன், புத்தியின் வழியிலே உன்னை என்ன செய்வேன், நடத்துவேன் என்று சொல்லி ஞானம் கூப்பிடுகிறது என்று சொல்லி சாலமன் அழகா நமக்கு என்ன சொல்லியிருக்காருங்க, சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை போல ஞானி யாருமே இல்ல. அவன் ஆண்டுகிட்ட கேட்கும் பொழுது என்ன சொன்னாரு, அப்பா உனக்கு முன்னாடியும் உனக்கு பின்னாடியும் இவ்வளவு பெரிய ஞானம் உள்ள ஒரு மனுஷன் உலகத்துல இருக்கிறான். அவரே பார்த்துட்டு என்ன சொன்னா, நான் நம்ம வேலைக்காரர்களை கொண்டேன், அரண்மனைகளை கட்டினேன், தோட்டங்களை நாட்டினேன், வேலைக்காரிகளை சம்பாதித்தேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், பார்த்துட்டு கிடைச்சிடறேன். எல்லாம் மாயை, ஒன்னும் இல்லப்பா, வேஸ்ட் அதெல்லாம். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இல்ல இதுதான் பிரதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு அறிவாளி சொல்றோம். அப்ப அந்த அறிவு எங்க இருந்து வந்தது? நான் உலகத்தினுடைய பொருள் பிரதானம் என்று சொல்கிறேன், உலகத்தினுடைய இந்த அந்தஸ்து பிரதானம் என்று சொல்கிறேன், உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் பிரதானம் என்று சொல்கிறேன். ஆனால் இது எல்லாம் நிறைந்த ஒரு மனிதன் சொல்கிறான், இது எல்லாம் மாயை என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால், அவன் ஞானம் நிறைந்தவனாக இருக்கிறான். நான் ஞானம் குறைவுள்ளவனாக இருக்கிறபடினாலே நான் உலகத்தை இச்சிக்கிறேன். அல்லேலூயா. நாம மகிமைப்படுவோம். அப்ப ஞானம் தேவைங்க. அப்ப இந்த ஞானம் சொல்ற 7 காரியங்களை குறித்து சொல்றது தூண்கள் அப்படிங்கிறாங்க. இது வேதத்துல சொல்லப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் 7 காரியங்கள் இருக்கிறது. அதைத்தான் இது உணர்த்துகிறது. 1 மனம் திரும்புதல், 2வது பாவ மன்னிப்பு, 3வது ஞானஸ்தானம், 4வது பரிசுத்த ஆவி, 5வது நமக்கு இருக்கிற பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை, மற்ற ஜனங்களோடு இல்லாதபடிக்கு செப்பரேட்டட், மற்றவர்கள் நமக்கு வித்தியாசம் இருக்கிற ஒரு பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தல உபதேசங்கள், அப்பம் விற்குதல், கடைசியாக பார்த்தா 7வது சபை ஐக்கியம் என்கிற 7 வகையான அந்த தூண்களிலே தான் இன்று சபை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், இந்த 7ம் ஞானம் உள்ளது. இது ஆண்டவர் அறிவாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுல ஒருத்தன் ஸ்திரப்பட்டு இருந்தானா எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணுங்க, சந்தோஷமாய் போகும், சமாதானமாய் அது போகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். ஏன், என் கூட ஆண்டவர் இருக்காரு. எதையுமே ஆண்டோட சித்தம் இல்லாம எனக்குள்ள என்ன செய்யாதுங்க, வரவே வராது. ஆண்டோட கரெக்டா சொல்ற இல்லையா, உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு, ஒன்னும் தேவ சித்தம் இல்லாம என்ன செய்யாதுங்க, விடாது. அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்றாரு,
உன்னுடைய கண்ணீர் எல்லாம் என்னுடைய துருத்தியில் இருக்கிறது, அப்பெல்லாம் எனக்கு கணக்குல வச்சிருக்கேங்கிறாரு. அப்ப எல்லாமே அக்கவுண்ட்ல இருக்குது. அப்ப நம்ம என்ன பத்தி ஏன் கவலைப்படணும்? எந்த ஒரு காரியத்தை எனக்குள்ள கொண்டு வர்றாருன்னு சொன்னா அதை என்ன செய்யறாரு? ஆண்டவர் அனுமதித்து இருக்கிறார். நம்ம ஒருவேளை நினைக்கலாம் இந்த கஷ்டத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரே. இல்லங்க, அதுல தப்பித்துக் கொள்ள முடியாது. மனிதனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு கொடுக்கல. அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போங்கையும் நமக்கு உருவாக்குறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு சோதனை ஏங்க கொடுக்கிறார் ஆண்டவர்? ஆண்டவர் பிள்ளை தானே, சோதனை கொடுக்கலாமா? சாத்ராக் மேஷாக் அப்படி நினைத்திருந்திருப்பாரே, ஆனால் அவன் நேபுகாத்நேச்சாரை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேவனை அல்லாமல் வேறு தேவனை இல்லை என்று சொல்ல வைக்க முடியாது. சத்தம் வரலையா? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொன்னார் ஒருத்தர். சென்னையில ஒரு அருமையான ஒரு மதுரையில ஒரு சபையில ஒரு நபர் வந்து எப்ப பார்த்தாலும் அல்லேலியா சோத்திரம் அல்லேலியா சோத்திரம் சொல்லிட்டே இருப்பாராம். ஒரு பாஸ்டர் என்ன பண்ணா, புதுசா ஒரு ஸ்பீக்கர் வந்திருக்கிறாரு. ஒரு செய்தியாளர் வந்தோடனே இவர் எப்ப பார்த்தாலும் அல்லேலியா சோத்திரம் சொல்லி பேசுறவரை கெடுத்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட சொன்னாராம், செருப்பு போட முடியாது. செருப்பு ரொம்ப ஒரு ஏழ்மையான உள்ளவர், உனக்கு ஒரு ஜோடி செருப்பு வாங்கி தரேன், இந்த பிரேயர்ல நீ ஒரு நாள் அல்லேலியா சோத்திரம் சொல்லலாம், கம்முன்னு உட்காந்துருக்கணும் அப்படின்னாராம். சரிங்க, செருப்பு வாங்கி தந்தீங்களா? செருப்பு வாங்கி தந்தாரு. உட்காந்துட்டாச்சு. என்ன பண்ணிருக்கான், இவனும் பொறுத்து பார்த்துருக்கான். அவர் பேச பேச இவருக்குள்ள என்ன இருக்குங்க, ஒன்னும் அப்படியே தாக்கு பிடிக்க மாட்டேங்குது, அப்படியே இது பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு வாட்டி என்ன பண்ணாரு, ஒரு நல்ல ஆண்டவர் எழுப்புதலான வார்த்தையில கொடுக்கும்போது உடனே என்ன பண்ணாரு, எனக்கு செருப்பு வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுக்காட்டாலும் அல்லேலூயா சோத்திரம்ட்டான். புரியுதுங்களா? அப்ப இந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அது எதுவுமே என்ன செய்ய முடியாதுங்க, தடை செய்ய முடியாது. நாம அப்படியே அமைதியா கேட்டுட்டு இருந்தோம்னா வேற ஏதோ கதை சொல்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். வசனங்கள் உங்கள் உள்ளத்திலே பேசுமானால் உங்கள் உதடுகள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பெல்லாம் உங்க உதடுகள் மகிமைப்படுத்துனா அந்த வசனம் உள்ள போய் சேர்ந்துருச்சுன்னு இருக்காங்க. அதனாலதான் அல்லேலூயா சொல்லி சோத்திரம் சொன்னா உள்ள போகணுமேங்கிறது தான் சொல்றோம். ஆமென். அப்ப சோத்திரம் உண்டாவதாக. சரி, அப்ப இந்த ஞானம் 7 தூண்கள் எல்லாம் சொல்லிருக்கிறோமே, எதங்க தீட்டணும்? இல்ல கோடாலி கதையை வந்துச்சு, இப்ப வேற எங்கேயோ போயிட்டீங்களே, எதை தீட்டணும்? அப்ப நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒன்றை தீட்ட வேண்டி இருக்கிறது. நாம் அநேக காரியங்கள், மழுங்கலான காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கிறது. அந்த மழுங்கள் என்ன, அதை எப்படி தீட்ட வேண்டும்? ஒரு சில காரியங்கள், ஒரு 5 காரியத்தை மட்டும் இந்த நாட்களிலே நாம் தியானிக்கலாம். முதலாவதாக நாம் தீட்டப்பட வேண்டிய ஒரு ஆயுதத்தினுடைய ஒரு பகுதி விசுவாசம். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் சில வேளைகளை என்ன பண்ணிருங்க, மழுங்கலாய் விடுகிறது, நம்பிக்கை குறைவாக மாறி விடுகிறது. ஒரு சில காரியங்களை நாம கேட்கிறோம், ஆண்டவர் நடக்கலன்னு சொன்னா நாம என்ன பண்ணிட்டாங்க, நம்ம காரியத்தை செய்யறாங்க, கேட்கறாங்க, அது ஆண்டவர் செய்யல, உடனே நமக்குள்ள என்ன வந்துருதுங்க, அவிசுவாசம் வந்துருதா இல்லையாங்க? அப்ப இது என்ன ஆயிடுச்சு, நமக்கு என்னுடைய விசுவாசத்தை மழுங்கலாக்கி இருக்கிறது. ஒரு காரியம் நிறைவேறலன்னு எனக்குள்ள ஆண்டவர்லாம் நடத்தல போல இருக்கு. அப்ப இந்த மழுங்கல் ஏன் உண்டாகுது என்று சொன்னால், நம்முடைய சிந்தனை, நான் என்ன நினைக்கிறேனோ அதை கர்த்தர் செய்ய வேண்டும் என்கிற நினைவு இருக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் உங்களை மழுங்கலாக்கிடுச்சு. என்னுடைய விசுவாசத்திற்கு குறைவுக்கான காரணமே, நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன செய்ய விரும்புகிறேனோ அதை கர்த்தர் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நினைவு நமக்குள்ள இருக்குமானால் அது நடக்காது. ஏன்னு கேட்டா, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அது நம்ம காரியம் நடக்கலன்னு நம்ம என்ன பண்ணிடுறாங்க, அதெல்லாம் செய்ய மாட்டாரு. புரியுதுங்களா? ஆமென். சோத்திரம் உண்டாவதாக. அதுதான் உண்மை. நான் நினைக்கிறது நடக்கணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறார் அது நடக்கட்டும். ஆண்டவரை நான் விட்டு கொடுக்கிறேன். இப்ப விசுவாசம் வளர்க்கிறோம். ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படும். ஆண்டவரை நீங்க என்ன செய்ய சித்தமாக்கி, பவுல் அப்போஸ்தலன் கேட்டாரு. அவர் ஒண்ணும் கேட்கவே இல்லை, நான் என்ன பண்ணலாம் போய் கேட்கவே இல்லை. நீ என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், என்ன செய்ய, நீ போ, நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி தரேனாரு. அவர் சொல்றதெல்லாம் செய்ய 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 பாருங்க, எங்க பார்த்தாலும் சபைகள் பெருக்கத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். உன்னதமான அப்போஸ்தலன் இவனெல்லாம் சீட்டுகள்லாம் குடிக்கெல்லாம் போட்டு பார்த்தாச்சு. ஆண்டவரை கூப்பிட்டு நீ தாண்ட அப்போஸ்தலன் சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, அவர் அப்போஸ்தலனாய் கொண்டு வருவதற்கான காரணம், ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். நம்முடைய விசுவாசம் அதுல தாங்க வளரணும். ஆண்டவருக்குள்ளா கொண்டு வருகிற காரியங்கள் நம்ம அதுக்கான முயற்சிகளை எடுக்கல.
ஆண்டவருடைய வேதம் சொல்ற விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் அவனே. வியாதியஸ்தர் மேல் கை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள். எத்தனை பேர் கை வச்சிருக்கிறோம்? ஏன்னா நான் தான் விசுவாசியாச்சே. இப்ப ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, அப்ப நான் கையை வச்சோம்னா அந்த இடத்துல என்ன உண்டாகுங்க? என்ன உண்டாகணும்? சுகம் உண்டாகணும். அப்ப நம்ம என்ன பண்றாங்க? கையை வச்சு ஜோம் பண்ணிட்டு கண்ணை ஒரு பக்கமா திறந்து போகணும், ஆகுதா ஆகலையான்னு. ஏன்னா அதுலயே நமக்குள்ள என்ன இருக்குங்க? டவுட் வந்துருது. நீ விசுவாசியா இருந்தா நடக்குன்னு சொல்லிட்டாரு, அங்க உன் கையில தான் ஏதோ கோளாறு. ஒரு அருமையான நூற்றுக்காத பத்தி சொல்றான், உன் பிள்ளை பிறக்கணும், உன் பிள்ளை சுகமாக்கணும்னா நீ விசுவாசியா இரு, உனக்கு விசுவாசமாயிரு, உன் பிள்ளை பிறக்கிட்டானாரு. இவனுக்கு பயம் வந்துருச்சு. உடனே ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படிக்கு உதவி செய்யுங்க. இப்ப நம்ம கேட்க வேண்டிய எதுங்க ஷேர் பண்ணுனா, ஆண்டவரே என்னிடத்தில் அவிசுவாசம் இருக்குமானால் என்னை மாற்றும் என்று கேட்க 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 உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். நீங்க செய்ய முடியாதுங்க, ஆனா தேவனால எல்லாம் முடியுங்க. அதுதாங்க விசுவாசம். கொஞ்சம் ஷார்ப் பண்ணுங்க, கொஞ்சம் ஷார்ப் பண்ணுங்க, நீங்க நினைக்கிற காரியத்தை நடக்கும். அல்லேலூயா. இந்த மலையை பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்துக்கு போ என்று சொல்லும் பொழுது அது பெயர்ந்து போக வேண்டுமானால் நாம் ஷார்ப்பா இருந்தாதான் அது நமக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். பேதுருக்கு முன்ன அப்படி எல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லைங்க. சப்பானி உட்கார்ந்து பார்த்து எனக்குள்ள இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொன்னான். டக்கு நடந்து போயிட்டானே, விசுவாசம் வந்துருச்சு இல்லைங்களாங்க அவருக்கு. அப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த விசுவாசத்தை ரொம்ப ஷார்ப் பண்ணிட்டே இருந்தாரு. ஆண்டவர் அதற்கு உதவி செய்து கொண்டே இருந்தார். அவனை ஜெயில இருக்கும்போது தான் தேவதூதெல்லாம் வச்சு எல்லாம் தூக்கி கொண்டு வெளியெல்லாம் விட்டு பார்த்தாரு. ஓ ஆண்டவர் இவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு என்று சொல்லி அவன் தனக்குள்ளே இருக்கிற என்ன காரியங்களை வெளிப்படுத்தி ஆரம்பிக்கிறான். அவனுடைய காரியங்கள் அந்த அந்த இடத்துல இருக்கிற எல்லா பெத்லகேம் என்ன பண்ணாங்க? எருசலேம்ல ஒரு பெரிய வெட்டுதல் உண்டாயிடுச்சு. யாரா உலகத்தை கலக்கிறவங்க வந்துட்டாங்க. ஆமென். அப்ப இதுதான் நடக்குது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ என்ன செய்யாத? அறியவில்லையோ? அப்ப என்ன செய்யுங்க? எந்த விசுவாசம் இருக்கு, விசுவாசம் இருக்கு, விசுவாசம் இருக்குன்னு சொல்லாதீங்க. கிரியைகளை நடப்பித்து காட்டுங்கள். கிரியை பார்த்தாதான் நமக்கு என்ன தெரியுங்க? நம்ம கோடாலி சரியா இருக்கா இல்ல மழுங்கி கிடக்கான்னு தெரியும். ஆமென். அப்ப என்ன பண்ணணுங்க? அப்பப்போ வியாதியஸ்தரை பார்த்து ஆமாமா கையை வச்சு ஜோம் பண்ணி பாத்துக்கிறோம். ஓ சுகமாகுதா? ரைட், ஆண்டவர் என்னோட கூட இருக்க, என்ன ஷார்ப்பா தான் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் ஒருத்தட்ட சுவிசேஷம் சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாரா? ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரு. என்கிட்ட விசுவாசம் இருக்குது. என்னன்னா அது என்ன செய்யலங்க? மழுங்கல் ஆகல. நீங்க அப்பப்போ செக் பண்ணணும். என்ன கிரியைகள் நடப்பித்திருக்கிறீர்கள்? ஆண்டவருக்கு மகிமையாக என்ன காரியத்தை செய்திருக்கிறோம்? அந்த செய்கிற காரியங்கள் தான் உங்களுடைய ஆயுதத்தை என்ன பண்ணுங்க? கூராக்கி கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய விசுவாசம் குறைஞ்சிச்சுன்னா டோட்டல் ஃபெயிலியர், நம்முடைய வாழ்க்கை வேஸ்ட். அதனால உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் ஷார்ப் பண்ணி கொண்டே இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வேதத்தை வாசிங்க, அதை உங்களுடைய செயல்முறைகளை காட்டிக்கொண்டே இருங்கள். ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் இடத்துல நிறைவேறுகிறதா? வெளியில போய் தான் சொல்ல முடியலனாலும் உள்ளுக்குள்ள கூட என்ன செஞ்சுக்கலாங்க? ஒரு ஷார்ட்கட்டு தான், ஆனா கொஞ்சம் கடினமான ஷார்ட்கட்டு. சொல்லமா? உன் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு உன் தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலை கொண்டு வாருங்கள். அவ்வளவுதானா? சோதித்து பாருங்கள். நீங்க ஷார்ப்பா இருக்கிறீங்களா? பார்க்கலாமா? பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் அது என்ன செய்யுங்க? ஓ நான் செய்யறது கரெக்டு தான், நான் தசமம் கொடுத்தேன், நான் ஆண்டவர் நிரப்பி இருக்க, ஒண்ணு குறை இல்லையா? அதாங்க காரியம். கர்த்தருடைய நாம மகிமைப்படும். என்னுடைய விசுவாசம் சரியா இருக்கிறதா? அப்படியே ஷார்ப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க சரியா இருந்துட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களோட வாழ்க்கையில ஒன்னும் கூட நீங்க குறை வைக்க மாட்டீங்க. உங்களோட ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா. இந்த விசுவாசம் குறைய குறைய குறையதான் அநேக இடங்களில் நாம் தோற்று போய் கொண்டே இருக்கிறோம். முதல் காரியம், உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் தீட்டிக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கிறது. இரண்டாவது ஒரு காரியம், வேத வசனம். வாசிக்கலாம். யோவான் எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 39வது வசனம். யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டே.
என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவையிலும் அவைகளே. இயேசுநாதரே சொல்லிட்டாரு. முதல்ல வேத வசனத்தை ஆராய்ஞ்சு பாருப்பான்னாரு. அப்ப என்ன பண்ணோம், நம்ம கொஞ்சம் இந்த விசுவாசம் எனக்குள்ள வரணும் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணுங்க, நாங்க வேத வசனத்தை நீங்க நல்லா என்ன பண்ணுங்க, அப்படியே வாசிச்சுக்கிட்டே இருங்க. வேத வசனத்தை ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்க. வேத வசனத்தை மனப்பாடம் செய்து கொண்டே இருங்க. அப்படி செய்வதனாலே உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில இருக்கிற குறைகளுக்கு அப்பப்ப என்ன பண்ணுங்க, பதில் கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வேதத்தை நம்ம வாசித்து தாங்க ஆகணும். வேதத்தை நல்லா தியானிச்சு தாங்க ஆகணும். அந்த வேத வசனத்தை தியானிக்க தான் கடவுள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆமே. ஆமா, அன்னைக்கு கடவுளை பத்தி சொன்னாங்கன்னா மனுஷனை காட்டிலும் ஒரு 4-5 கையை கூட வச்சுட்டா என்ன பண்ணுவாங்க, அப்நார்மலா ஒரு ஆளை காட்டிட்டா என்ன பண்ணுவாங்க, ஆமா கடவுள் ஒரு 7-8 கையை வச்சுட்டோம்னா என்ன பண்ணுவாங்க, அவர் கடவுள் ஏன் 7-8 கை இருக்குது. அப்படி யாராவது இருந்தா இந்த கையை வச்சுட்டு எடுத்து நம்ம என்ன பண்ண முடியுங்க. ஒரு இயல்பா ஒரு நம்மளா இயல்பா ஒன்று பேசலாம்ல, எப்படி இது போவோம், என்ன கையை என்ன பண்ணுவோம், 10 கை வச்சுட்டு என்ன பண்றது. ஆண்டவருக்கு ஒரு சொல்ல ஆகும் கட்டளையிட அவர் பார்த்தாலே எல்லாமே சரியாயிருமேங்க. இதுக்கு எதுக்கு 10 கை? மனுஷன் நினைக்கிறான் இப்படி இருந்தாதான் கடவுள் நினைக்கிறான். இல்ல, அவர் வேற. அதை பார்க்கணும்னா இந்த வேதத்துல தான் வாசிக்கணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டே. இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுக்கிறவர்களும் வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அனுதினமும் உங்களை வேத வசனத்தின் மூலமாக நீங்கள் புதுப்பிக்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், நீதிமொழிகள் 28:9. இப்படி வேதத்தை வாசிக்காம நம்ம இருந்தோம்னா நமக்கு ஒரு பிரதிபலன் ஒண்ணு கிடைக்குது. வாசிங்க. வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் செய்ய மாட்டேன்னு சொல்ல, என்ன போட்டுருக்காங்க, கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பு. அதை சொல்லுங்க, அருவருப்பு. பார்க்கவே மாட்டேன், திரும்பி கூட மாட்டேன், இந்த பக்கம் திரும்பிக்கிறாரு இல்லைங்களா. நீ வேதத்தையே கேட்கலப்பா, நீ வேத வசனத்தையே வாசிக்க மாட்டேங்கிற, வேதத்தை பத்தி ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிற, ஏதோ ஒரு மந்திரத்தை ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டாங்கட்டு அந்த மந்திரத்தையே என்ன பண்ற. நீ எந்த மந்திரம் சொன்னாலும் அது என்ன பண்ண முடியாதுங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகவே ஆகாது. அது பயங்கரமான காரியம். ஆக நீங்க என்ன செய்யுங்க, இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்க தான் உங்களுடைய ஜெபமும் கேட்கப்படுகிறதா இருக்கிறது. வேத வசனத்தை கேளாதவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப முதலாவது தீட்டப்பட வேண்டியது விசுவாசம். இரண்டாவது தீட்டப்பட்ட வேண்டியகள் வேத வசன வாக்கியங்களை வாசித்து பழகிற காரியங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது பரிசுத்தம். லேவியராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 26வது வசனம். லேவியர் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்றபடியாக இருப்பீர்களாக. எப்படி ஏற்றபடியா இருக்கணும், அவரு நாமும் பரிசுத்தமா இருக்கணும். ஏன் அவரு பரிசுத்தராக, நானும் பரிசுத்தமா இருக்கணும். அப்ப யார் அப்பா, யாரியா அப்பா இயேசு கிறிஸ்து அல்லது பிதா இயேசு கிறிஸ்து. பிள்ளைங்களா யாரு, நான் தான் பிள்ளைங்க. அவர் மாதிரி இருக்கியா, நான் பரிசுத்தர். போலே இருக்கிறான் அந்த பையன். அவருக்கு என்ன குணம் இருந்துச்சோ அதே குணம். அவர் என்ன சேட்டை பண்ணாரோ கேள்விப்பட்டீங்களா இல்லையாங்க. சில பாட்டிமார்க்க சொல்லுவாங்க, இந்த அப்பா மாதிரியே இருக்கிறான், அவன் என்னென்ன சேட்டை பண்ணணும் அத்தனை இந்த பையன் பண்ணிட்டே இருக்கிறான், அவன் மாதிரியே இருக்கிறான். ஏன், அவனுடைய பிள்ளை தானே இது. இப்ப நம்மள பார்த்து சொல்லணும்ல, இவங்களாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவங்க மாதிரியே இருக்கிறாங்கல்ல. அப்படி யாராவது பக்கத்துல சொல்லியிருக்காங்க, சொல்லியிருந்தா சரி, கரெக்டானது. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும், நாம அந்த பரிசுத்தத்திற்கு போயிருக்கிறோமா. யாருக்காகவும் என் பரிசுத்த விட்டு கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. யாருக்காகவும் என் பரிசுத்த விட்டு கொடுக்கணுங்கிற அவசியம். நான் ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர் பரிசுத்த, அவர் செய்யாத நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த குறைவான காரியங்களை ஆண்டவர் அருவருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, தீட்டான காரியங்கள் ஒன்றும் பிரவேசிக்க கூடாது. மோசையிட்ட பார்த்து சொல்ற, பாதரட்சை கழட்டி போட்டு வா, நீ எங்கெங்கெல்லாம் நடந்து போயிட்டு வந்திருக்கிற, இது பரிசுத்தமான இடம், என்ன பண்ணு, அதை கழட்டி போட்டு வாங்குறாரு. அப்ப ஆண்டவர் பரிசுத்தமா இருக்கும் பொழுது நான் பரிசுத்தமா இருக்கிறேனா. இப்ப நம்ம ஆராதனைக்கு வரும் பொழுது
ஆண்டவரே நான் ஒரு சமூகத்துக்கு வர்றேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, நான் பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லி அந்த ஜெபத்தோடு நாம் வருகிறோமா? எத்தனை முறை கால வேளையில, இதெல்லாம் நிறைய பின்னாடி ஒரு காரியங்கள்ல பார்க்கலாம், எத்தனை முறை நம்ம காலம்பர ஆராதனைக்கு வரும் பொழுது இந்த ஆராதனைங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வசனத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பாட ஆசீர்வதிங்க ஆண்டவரே, சாட்சி ஆசீர்வதிங்க, இப்படி நீங்க சொல்லி சொல்லி நீங்க வந்து பாருங்க, உங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகிருக்கும். காரணம் உங்களுக்குள்ளே பரிசுத்தம் உண்டா. இன்னைக்கு ஆண்டவரை ஆலயத்துக்கு போறேன், இன்னைக்கு ஒரு ஜெபத்துக்கு போறேன், இன்னைக்கு ஆண்டவரை என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர். வசனம்லாம் என்கிட்ட உள்ள வரணும். பரிசுத்தம் இல்லைன்னா அந்த வசனம் எங்கேயாவது போய் விழுந்துரும் இல்லைங்களா? அப்ப பரிசுத்தம் வரணும்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள், உங்களை இன்னும் பரிசுத்தமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 4-7 வசனங்கள் வரை. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 4-7. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல், தேவனை அறியாத அஞ்ஞானிகள், அறிவில்லாதவர்களைப் போல, ஞானம் இல்லாதவர்களைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை எதுக்கு இல்லங்க, அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நான் பரிசுத்தர், நீங்கள் நம்மளை எதுக்கு அழைச்சிருக்காருங்க? அப்ப நம்மளை பரிசுத்தப்படுத்த மாட்டாங்க, அப்புறம் நம்ம தீட்டுக்குங்க. பரிசுத்திற்கு ஆண்டவர், நான் சில தப்பு பண்ணிருப்பேன் ஆண்டவரை இல்லைங்களா, அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணுங்க, பரிசுத்தத்துக்காக நம்ம கேட்போம், என்ன பரிசுத்தப்படுத்துங்க. அப்படி கேட்டு பார்த்தோம்னா நம்மளை இன்னும் பரிசுத்தமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். எல்லாத்துக்கும் வேத வசனம் தாங்க நம்ம பார்க்கணும். எனக்கு முதல் காரியங்கள், ஆண்டவர் இந்த விசுவாசத்தை நான் தீட்ட எனக்கு உதவி செய்யுங்க. வேத வாக்கியங்களை நாங்கள் மனப்பாடம் செய்ய, ஆண்டவர் வேத வசனத்தின்படி நடக்க எங்களை ஆண்டவரை நீங்கள் உதவி செய்யுங்க. பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு உதவி செய்தீங்கள். 4வது காரியம் ஜெபம். ரோமர் எழுதின புத்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். ஹல்லேலூயா. ஜெபத்தில் எப்படி இருக்கணுங்க? உறுதியா இருக்கணும். நீ ஆசீர்வதித்தாலுடைய நான் உன்னை போகவே விட மாட்டேன். பார்த்து போட்டு குழுப்புன்னு ஒளிப்பி வச்சுட்டான். எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டார். ஒரு மனைவி அக்கறைப்படுத்திட்டார், சொத்து சுகம் எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தி தனியா உட்கார்ந்து என்ன பண்ணாருங்க, தேவனோடு கூட போராடிட்டு கிடக்குறான். நீ ஆசீர்வதித்தாலுடைய நான் என்ன செய்ய மாட்டேன் உன்னை போவேன். அந்த மாதிரியான ஒரு உறுதியான ஜெபம் இல்லைங்களா, ஒரு வைராக்கியமான ஜெபம். ஆண்டவரே நாங்க அந்த இடத்த பார்த்து ஆண்டவர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் இப்படி ஜெபம் நடக்காதாங்க? நடக்குங்க. இதான் உறுதியான ஜெபம். அவ்வளவா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் நம்மளால கஷ்டம். அது நம்ம விசுவாசம் மற்றவங்களுக்கு எல்லாம் இருக்கே இல்லையா? நீங்கள் மற்றதை பார்க்காதே, உங்களுடைய ஜெபம் எப்படியா இருக்குது? ஆண்டவரே இது எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே. ஜெபத்தில் எவையில கேட்கிறோம் அவரை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி விசுவாசிங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்ள. இப்ப வேத வசனம் தானே சொல்லுது. அப்ப நம்ம என்ன பண்ண, ஜெபத்தில் என்ன பண்ண முடியுங்க? உறுதியாய் நாம் தரித்திருக்க வேண்டும். நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பெரும்பாலும் கேட்கறது ஜெபம் அல்ல. நம்ம எப்போதும் கேட்கறதா என்ன பண்றோங்க, எதை என்ன பண்ணிட்டு இருக்கோங்க, வேண்டுதல். நம்ம விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு இது தருவீரா, இது எனக்கு தருவீரா, அதெல்லாம் தருவீரா, இதெல்லாம் தருவீரா, நான் கரெக்ட் எல்லாம் தருவீரா, எல்லாம் கரெக்டுப்பா, நீ ஜெபம் பண்ணுவியா அப்படின்னு என்ன, ஆண்டவர் சொல்றதை நீ கேட்பியான்னு அர்த்தம். ஆண்டவர் நம்மளோடு கூட பேசவும் நாம் தேவனோடு கூட பேசுகிறது தான் ஜெபம். பாக்கி விண்ணப்பம் வேண்டுதெல்லாம் அப்புறம் விட்டுருங்க. அதெல்லாம் நீங்க என்ன வேணாலும் கேட்டாலும் கூட வச்சிருப்போம். ஒரு நாளைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆமா ஆண்டவர் நான் 1 மணி நேரம் ஜெபம், என்னையா பண்ணுனேன், எனக்கு என்னென்ன தேவையா இருக்கு அத்தனையும் ஜெபம். அது ஜெபம் இல்லப்பா, அது வேண்டுதல்ப்பா. அது எல்லாருக்கும் நிறைய இருக்கும். ஒருத்தருக்கு டன்னு கணக்கிலே இருக்கும். ஒவ்வொருத்தரும் கேட்டா அவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. அவ்வளவு பிரச்சனை அப்படி சொல்லிட்டு தான் என்ன பண்ணாரு அவரு, இதே குழப்பா இருக்கிறீங்களே, நான் சொல்றத கொஞ்சோண்டு கேளுங்கயா. கேட்பாரு, கேட்க மாட்டாருங்க. நம்ம ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கிறோம், நீங்களே பேசிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர் போய், டாக்டர் நீங்க எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, நான் சொல்றது முதல்ல கேட்கணும், என்ன பண்ணு சொல்லு. கேட்பாரு, கேட்க மாட்டாருங்க. அப்ப ஆண்டவர் எதையாவது பேசி நம்ம கேட்டுருக்கோமாங்க? கேட்டுக்கோமா? சொல்ல மாட்டேன்னாரா? சங்கீதம் 91:15 சொல்ல மாட்டேன்னு சொல்றாரா? வாசிங்க.
அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்த ஆபத்தில் நானே அவனோடு இருந்தவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அப்ப என்ன சொல்ற, நான் நீ ஜெபத்துல கூப்பிட்டீங்கன்னா நான் உனக்கு மறு உத்தரவு சொல்லுன்னு சொல்லுவேன். அப்ப நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என்ன நான் சொல்றதை கேளுங்க ஆண்டவர், நான் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அவர் உங்கள்கிட்ட பேசுறாரா? அப்ப ஆண்டவருடைய வார்த்தை நம்மள ரிசீவ் ஆகுதா? இப்படி உடைய ஜெபம் நம்மள்ட்ட இருக்குமானால் நம்முடைய ஜெபம் சரியான ஜெபம். ஏனால் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் மரிக்கல, அவர் மரித்து உயிரோடு இருந்து இந்த அளவு ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அவர் பேசுகிற தெய்வம். அந்த பேசுகிற தெய்வம் நம்மளோட பேசலன்னு சொன்னோம்னா நம்மள்ட்ட ஜெபத்துல குறைவு இருக்குன்னு அர்த்தம். தீட்டுங்க, கொஞ்ச நேரம் முழக்க, ஆண்டவரே சத்தத்தை ஓய சொல்லுங்க ஆண்டவரே, என் காதுல இதாக சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க, புரியாதப்படுத்தி கேளுங்க. ஒன்னும் உழுவல்னாலும் வரல, போய் கேளுங்களேன், ஒன்னும் தப்பு இல்லையே. நமக்கு ஒரு பிரச்சனை என்ன போட்டு, நமக்கு ஒரு வியாதினா என்ன பண்றாங்க, ஆண்டவரே குடு ஆண்டவரே குடு ஆண்டவர், இப்படி கேட்கறோம் இல்லையா? அதே மாதிரி சத்தம் உழுது ஆண்டவரை, கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லுங்க. தனிமையா தானங்க இருக்கிறான் ஆண்டவர், நம்மளுக்கு தானே இருக்க, நல்லா பேசலாமே அவர்கிட்ட. பேசி பழகி பாருங்கள். உங்களுடைய ஜெபம் ஆண்டவருக்கு மிகவும் உத்தமமான காரியமாக இருக்கிறது. 2 நாலாம் புத்தகம் 7:14 வாசிக்க வேண்டாம், நானே சொல்றேன். அதனால என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது தேசத்திற்கு சேமத்தை தரமாட்டேனோ. அப்ப என்னிடத்துல இருக்க குறைகள் தான் ஜெபத்துக்கு போக மாட்டேங்குது, என்னுடைய வார்த்தையை போக மாட்டேங்குது தேவனிடத்துல. அப்ப என்னிடத்துல இருக்கிற பொல்லாத காரியங்களை மன்னித்து விடுங்கள் ஆண்டவரே. நான் ஜெபத்துல ஆண்டவர் என்ன பேச ஆரம்பிச்சிருவார். பண்டம்பாடியில் இருக்கிற பொன்பாலமும் அந்த சாலும் வெளியில போகாதவர்கள் நம்மள்ட்ட என்ன பண்ண மாட்டாங்க, நமக்கு தோல்விதான் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆமே, அது என்னைக்கு நீக்கப்படுகிறதோ அப்போதான் நமக்கு என்ன பண்ணுங்க, ஜெயமே கொள்ள முடியும். அதனால நம்முடைய ஜெபத்துல குறை வர வேண்டுமானால் நம்மள்ட்ட இருக்கிற குறைகளை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு நீங்கள் உங்கள் ஜெபத்தை நீங்கள் ஷார்ப்பாக்கி கொண்டே இருங்கள். உங்கள் ஜெபங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு நாளும் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லைங்க. ஏன்னா நாமளுடைய அப்பா அவரு, நாம அவருடைய பிள்ளைங்க, நமக்கு செய்யாம யாருக்கும் செய்ய போறாரு? வாசிக்கலாம் அடுத்த ஒரு காரியங்கள். 5வது மிக பிரதானமான காரியம் கனிகள். வாசிக்கலாம் மத்தேயு எழுதின புத்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனம். நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. நீங்க உங்கள்கிட்ட என்ன வரம் வேணாலும் இருக்கலாம், நீங்க பயங்கரமா அற்புதம் செய்யறவங்களா இருக்கலாம், நல்லா பிரசங்கம் பண்றவங்களா இருக்கலாம், நல்லா நீங்க ஜெபிக்கும் போது வியாதியெல்லாம் சுகமாக்குறா இருக்கலாம். இதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்கு சொல்லி இருக்கிறது. அதெல்லாம் வெங்கலம் போலதான் இருக்கும், ஓசை உள்ள கைத்தாளம் போலதான் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. வேற என்னதான் வேணும்? கனி இருக்குதா? அதிக கனி கொடுக்கிறவன் என்னுடைய சீசனா என்ன? யார் அதிகமா கனி கொடுக்குறாங்க சீசனா இருப்பாங்க. அன்பு கனி என்னங்க? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சை அடக்கம், விசுவாசம், சாந்தம், இவ்வளவு இருக்குங்க. 9 கனிகள் இருக்குங்க. இது நம்ம கனி கொடுத்துருக்கிறோமா? இன்னும் நம்மகிட்ட இருக்கிற கோபம் போயிருச்சாங்க, இன்னும் நம்மகிட்ட இருக்கிற வைராக்கியம் போயிருச்சாங்க, இன்னும் இருக்கிற அன்பு நம்மகிட்ட இருந்து போயிருச்சாங்க. சரியா இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் எத்தனை அளவுக்கு நாம் வைராக்கியமா இருக்கிறோம், ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. இன்னும் வைராக்கியமா இருக்கிறோம். கொஞ்சம் தீட்டுங்க, அது இருக்கக்கூடாது. எல்லாரையும் நேசிக்க கற்றுக்கொள்வோம். சத்துருவையும் சிநேகி. ஆண்டவர் தன்னை அடிக்கப்பட்ட பார்த்து மன்னிங்கள் என்று சொன்னாரே, அந்த சுபாவம் நம்மள்ட்ட வருதாங்க. அதாங்க கனி கொடுக்கிற அனுபவம். ஷார்ப் பண்ணுங்க. அதை ஷார்ப் பண்ணாதான் நமக்கு என்ன பண்ணுங்க, நல்லா வெட்டலாம். நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் கிடைக்கணும்னா இந்த 5 காரியத்தை நீங்க ஷார்ப் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் அவசியமாக இருக்கிறது. எவ்வளவு கோபத்தோடு இருக்கும் தெரியுங்களாங்க, எவ்வளவு வைராக்கியத்தோடு இருக்கிறாங்க தெரியுங்களாங்க. எத்தனை சண்டைகள், எத்தனை பிரிவினைகளோடு கூட நாம் இருக்கிறோம். நான் இல்லைங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் செய்ய மாட்டான். மாத்திக்குவோம். அன்பு சகலத்தையும் விடும். எங்க இருக்கு? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் வாசிங்க. அன்பு சகலத்தையும் விடும். பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பா இராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. தீங்கு நினையாது. அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் முடியாது. அதான் சொன்னாங்க, எதை போனாலும் பரவாயில்ல,
அன்பு ஒண்ணுதாங்க நிலைச்சது. அந்த அன்பு நம்மிடத்துல இல்லை என்று சொன்னால், அந்த கனிகள் நம்ம இடத்துல, இந்த கனிகள்லாம் ஒரு வாட்டி வாசிங்க, இந்த 9 கனிகள் நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னா நீங்க தீட்ட ஆரம்பிச்சிருங்க. கனி கொடுக்க மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும், நரகத்தான் போவேன்னு சொல்லிட்டாரு. அது ஒரு நாளும் மாற்றவே போறதில்லை. வாசிக்கலாம் யோவான் புத்தகம் 15வது அதிகாரம் 4வது வசனம். அப்ப கனி கொடுக்கணும்னா என்ன பண்ணணுங்க? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருக்கிறேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுங்க? இயேசுநாதரோடு கூட இணைஞ்சு இருந்தாதான் நமக்கு என்ன பண்ணுங்க? கனி கொடுக்க முடியும் இல்லைங்களா? அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இல்லையா சொல்லுவாங்கல்ல, உங்கள் தொடர்புக்குரியவர் தொடர்புக்கு. ஆமா, நம்ம வெளியே இருந்துட்டோம் சொன்னா நம்ம கனி கொடுக்க முடியாது. ஆண்டவரோட தொடர்புல இருந்தான்னு சொல்லி, நீ என்ன சரியா இல்லப்பா கொஞ்சம் மாத்திக்க. ஆண்டவர், எஸ் நான் மாத்திக்கிறேன் ஆண்டவரை. அப்படி நம்ம வாழ்ந்தாதான் நம்ம கனி கொடுக்கிற அனுபவம் வரணும். இந்த 5 காரியங்களை நீங்கள் உங்கள் கோடாலிகளாக நினைத்து தீட்டிக் கொள்ளுங்கள். 1, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் தீட்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வேத வசனத்தை நீங்கள் டெய்லி ஆராய்ந்து பார்க்கறத தீட்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பரிசுத்தத்தை டெய்லி நீங்க தீட்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபத்தையும் நீங்கள் தீட்டிக் கொள்ளுங்கள். 5வது காரியம், உங்களுடைய கனிகளை நீங்கள் தீட்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் நீங்க செய்ய நினைக்கிறீங்களோ அதெல்லாம் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன வசனத்தின்படியாக போய் ஜெபம் பண்றாங்க. பிலிப்பு போய் ஜெபம் பண்றான். இல்லையா பாத்தீங்கன்னா, பிலிப்பு போய் ஜெபம் பண்றான், ஸ்தேவான் போய் ஜெபம் பண்றான், பேதுரு போய் ஜெபம் பண்றான், பவுல் அப்போஸ்தலன் போய் ஜெபம் பண்றான். எல்லாமே வாய்க்க முடியும். ஏன்? அது ஆண்டவர் அவங்களோட கூட தொடர்புல இருக்கிறாருங்க. நீங்களும் நானும் நம்ம ஷார்ப் பண்ணிட்டே இருந்தா உங்களையும் என்னையும் கொண்டு இருங்குளூரிலே அநேக காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்க, என்ன கொண்டு செய்யணும். வாழ்ந்து சாகர ஒண்ணு இல்ல. வித்தன் சோத்தை திண்டு விதி வந்தா சாகரவன் கிறிஸ்தவன் அல்ல. நான் அதுக்காக வரல. நான் எதுக்காக ஒன்று ஆண்டவரை சாதிக்காமல் இந்த உலகத்துல நான் மரித்து போனான் வெற்றி கிறிஸ்தவன். நான் எதையோ ஒன்று செஞ்சிருக்கணுங்க. எதையோ ஒன்று பின்னாடி ஒருத்தன் ஃபாலோவர் தடம் பதித்து நடந்திருக்கணும். எனக்கு பின்னாடி ஒருத்தன் சொன்னான், இவன் இருந்தாயா, இவன் அவ்வளவு காரியம் செஞ்சாயா சொல்ற ஒரு அளவிற்கு நாம் வாழ்ந்திருப்போமானால், நம்முடைய பின்னாடி சந்ததி சொல்லி இருக்குமானால் நாம் மெய்யான கிறிஸ்தவர்களா இருப்போம். இல்லை என்று சொன்னால் நாம் ஏதோ வேஷதாரிகளாக தான் இருக்கிறோம். பிரபஞ்சத்திற்கு ஒத்த நீங்கள் வேஷம் தரித்து விடாதீர்கள். உங்களுடைய ஆயுதங்கள் மடுங்களாய் இருக்கிறது, நீங்கள் தீட்டிக் கொள்ளுங்கள். அது மிகவும் உங்களுக்கு பயன் தருகிறதா இருக்கு. வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 15 to 16 வசனங்கள் வரை வாசிக்கலாம். ஏசாயா 1:15 to 16. நீங்கள் கைகளை விரித்தாலும் மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. கழுவி சுத்திகரியுங்கள். பொல்லாப்பை அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய தீமையை விட்டு விலகிட்டு நன்மை செய்ய நீங்க பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுக்கிறவரா இருக்கு. அல்லேலூயா. இன்னிலிருந்து ஒரு பொருத்தனையா செய்யுங்க. ஆண்டவரே, இந்த 5 காரியத்தை நான் தீட்டி விடுகிறேன். ஆண்டவரே, இந்த 5 காரியத்தை தீட்டும் பொழுதுதான் நமக்கு அறிவே வரும். இந்த அறிவு வந்துச்சுன்னா இந்த உலகத்துல என்னுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி போகணுங்கிறது எனக்கு என்ன செஞ்சிருங்க, எனக்கு அறிவு வந்துவிடும். அப்பொழுது என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணுங்க, என்னுடைய விசுவாச ஓட்டத்தை என்னால் சரியாய் ஓடி பிடிக்க வேண்டுமானால் இந்த அறிவு தேவை. இந்த அறிவுக்கு தேவை இந்த 5 காரியத்தை நீங்கள் தீட்டி விடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? பரிசு